ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சேனல் வாய்த்து நாம என்ன பார்க்க போறோம்னா பர்சன்டேஜ் ஒரு சொன்னா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை ரூபாய் 90. ஓகே, ஒரு சட்டையோட எவ்வளவு ரூபாய் 90 ரூபாய் 50 குறைகிறது எனில் குறையும் சதவீதம் எவ்வளோ? இதுதான் முக்கியமானது. கடைசியில் என்ன கேட்கறாங்களோ அது ரொம்ப முக்கியமானதுங்க. குறையும் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு சட்டையோட விலை 90 ஓகே, ஒரு சட்டையோட விலை ஆடி தள்ளுபடியின் போது 90 ஆனா இதுல இருந்து எவ்வளவு ரூபாய் குறையுதாமா? 50 குறைஞ்சிருது. ஓகே, அப்ப 90 50 குறைஞ்சது எவ்வளோ? 40 வந்துருமா? அது மேல போட்டுக்கணும். அதாவது சட்டையோட விலை என்னவோ அது கீழே போட்டுக்கணும். எவ்வளவு சதவீதம் என்ன குறையும் சதவீதம் தானே கேட்கறான். அப்போ எவ்வளவு குறையுது? 50 குறையுது. 50 குறைஞ்ச உடனே 90 50 போச்சுன்னா 40 அதை நான் மேல போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்போ இங்க சதவீதம் கேட்கறான். சதவீதம் என்ன பண்ணுவோம்? 100 பெருக்கணும். அவ்வளவுதாங்க. இது அடிச்ச ஆன்சர் 0 கேன்சலா. ஓகே, இதுக்கப்புறம் அடிக்க முடியுமா? 3 வரும். இது ஆகாது, 2 ஆகாது. ஓகே, அவ்வளவுதாங்க. அப்பனா 400 டிவைடட் பை 9 இது அடிச்ச ஆன்சருங்க. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இப்படி அடிக்க தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு நம்ம இப்படி போட்டுருக்கோம். 400 டிவைடட் பை 9 இப்படி போட்டுருக்கோம். ஓகே ஓகே, எவ்வளோப்பா? 4 டைமா? 4 எவ்வளோப்பா? 4 36. மிச்சம் எவ்வளோ? 4. 0 வைக்கலாம். 0 திரும்ப 4 எவ்வளோப்பா? 36. எவ்வளோ வரும்? 4. ஒன்றும் இல்லைங்க. இது எப்படி எழுதணும்னா நிறைய பேருக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. மேலே இருக்கிற முதல் எழுதிக்கணும். 44. கீழே என்ன இருக்கு? 4 பை சைடில் இருக்கிறது 9. இதுதாங்க ஆன்சர். 44 4 பை 9 எங்கெங்க இருக்கு? பீல இருக்குங்க. அவ்வளோதான். இதுதாங்க ஆன்சர்.